மாவட்டத்திலே இருக்கும் உண்மையான கட்சி உறுப்பினர்களை வைத்து உண்மையான கட்சி பெற்றாளர்களை அழைத்து உண்மையான தமிழ் தேசிய தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளர்களை அழைத்து தான் நாங்கள் இந்த மேதின நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய மாவட்டத்திலே பல இடங்களிலே பம்பு செட் கொடுத்தவர்களை அழைத்து மேதின நிகழ்வு நடத்துகிறார்கள். இன்று வீடு திட்டம் தருவோம் என்று சொல்லி மேதின நிகழ்வு நடத்துகிறார்கள். டாய்லெட் கட்டி தருவோம் என்று சொல்லி மேதின நிகழ்வு நடத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய உண்மையிலே தமிழரசு கட்சி ஆதரவாளர்களை தமிழரசு கட்சியை ஆதரிக்கிறவர்களை மாத்திரம்தான் நாங்கள் அழைத்து இந்த மேதின நிகழ்வை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக மேதினம் அன்று ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நான் சொல்லலாம் நினைக்கின்றேன். ஒரு இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழ் மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கும் அனைத்து மக்களும் எதிர்பார்த்தது இடதுசாரி கட்சி என்று சொன்னால் மக்களுக்கு சார்பான தீர்மானங்களை எடுப்பார்கள், மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள், மக்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து 1.5 வருடத்துக்குள்ளே அவருடைய அமைச்சர்கள் கோடிக்கணக்கான பெறுமதியான வீடுகளை கட்டிவிட்டார் என்று செய்தி வருகின்றது. அவருடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட நிலக்கரியிலே ஊழல் நடக்கின்றது என்று வருகின்றது செய்திகள். அதே போலதான் மிக அண்மையிலே 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காணாமல் போய்விட்டது என்று செய்தி வருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியிலே இந்த அரசாங்கம் தங்களுடைய ஊழலை தங்களுடைய செயல்திறனை மறைக்கிறதுக்கு பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட இன்று அவங்களுடைய நடவடிக்கையால் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் மீது வரி சுமை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, மக்கள் மீது மின் கட்டணத்துடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, மக்கள் மீது எரிபொருளுடைய விலை அதிகரிக்குது. அந்த சுமையை மக்கள் மீது சுமத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஊழியருடைய சம்பளம் பணவீக்கத்துக்கு அடைவாக இன்னும் அதிகரிக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார்கள், பேச்சாளர்கள் பேசியிருந்தார்கள். மீனவர்கள், விவசாயிகள், கால்நடை பண்ணையாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நாளுமே மத்திய அரசாங்கத்தால் மாத்திரம் தீர்வு வழங்க முடியாது. ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திலே சமஸ்டி அடிப்படையில் ஒரு தீர்வினூடாக தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு தீர்வினூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்கலாம். அந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஆண்டுக்குள்ளே பல விடயங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்குள்ளே பல குழப்பங்கள் நடைபெற இருக்கின்றது. இன்று சிங்கள செய்தியிலே பார்த்திருந்தேன், ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலே குழப்பம், ஜனாதிபதிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே குழப்பம், என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே குழப்பம். பொறுத்திருந்து பார்ப்போம். பல குழப்பங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். இந்த காலப்பகுதியிலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அடுத்த மே தினத்துக்கு இடையிலே நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் இதைவிட இன்னும் ஒரு படி மேலே எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே முன்னேற்றம் காண வேண்டும் என்றதையும் குறிப்பிட்டுக் கொண்டு எங்களுடைய இன்றைய மேதின நிகழ்வு அனைத்தையும் ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழுவினருக்கும் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.